பொங்கலுக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. ம் அது வரைக்கும் நான் இங்க தங்கி தான் ஆகணும். ம் ம் எங்க எங்க போறீங்க? எங்க? கீழே. நான் கீழே படுத்துக்கிறேன். நீங்க இங்க பூவும் டெக்கரேஷனும். எவ்வளோ நம்பணும், கடைசியில் நம்மகிட்டே எதுவும் சொல்லடா மச்சான். அவன் இவ்வளோ நாள் என்ன அவன் ஒரு ஜோக்கர் மாதிரி பார்த்துருக்கான்டா. நீ சொல்லு. அதான் சரி மச்சான். தேவையில்லாததெல்லாம் பேசுறத விட்டுட்டு 2 ரவுண்டு குடிச்சிட்டு நிம்மதியா இரு. என்ன சரியா? குட் நைட். மச்சான். அந்த புரோக்கர் குமாரா அங்கே என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த புரோக்கரோட வழக்கமான வாடிக்கையாளர் இல்லடா நம்ம பிஜேஷ். அப்படித்தானடா பிஜேஷ்? நீதானே அவனோட வழக்கமான வாடிக்கையாளர். இவனுக்கு தூங்கவே இல்லையா? அதுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஏய் உன்னை தானே பாட்டு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு விஷயம் எதுவும் பேச மாட்டேங்கிறான். என்னடா பேசுகிறேன்? ஏய் வாங்கடா போகலாம். அப்புறம் நம்மளை ஏதாவது திட்டுவாங்க. அப்படியா சொல்கிறேன்? என்ன பண்ணுறேன்? இப்ப மாவன் தமிழ் பாட்டை விட்டுட்டு ஹிந்தி பாட்டு கேக்குறான். அதான் இப்ப உள்ள ட்ரெண்ட். என்ன உங்களுக்கு தூக்கம் வரலையா? ஆமா, நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்களா? தம்பி அவருக்கு கொஞ்சமாவது கொடுங்கடா. தொண்டை வறண்டு போயிருக்காரு. அதான் அவரோட ரூம் புக் ஆயிடுச்சுல்ல, அதனால நம்ம சிட்டிக்குள்ள ரூம் புக் பண்ணி. என்ன மாத்திரை போட்டிங்களா? இந்தா. இந்த மாத்திரையும் பிடிங்க, போட்டுக்கோங்க. எப்படி இருக்கு? எவ்வளவு நல்லா இருக்குன்னு தெரியுமா? கள்ளி இளம திரும்புது. பழைய நிலைமைக்கு போயிட்டாங்க பாத்தியா? இன்னும் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். இந்த பொங்கலுக்கு தாலியும் மாலையும் வாங்கி கொடுக்கலனாலும் இப்போ அடித்த அந்த சரக்குக்காவது காசை வாங்கி கொடுத்துரும். ஒரு மயிரும் கொடுக்க மாட்டான், ஒரு மயிரும் கொடுக்க மாட்டான். என்னத்தான் சொல்றது? என்னங்க தூங்க வேண்டாமா? படுக்க வேண்டியவங்கெல்லாம் நீ படுக்க வச்சிட்ட இல்லை, அப்புறம் என்னதுக்கு கூப்பிட்ற? அவனோட ஒரு கோயம்புத்தூர் பொண்ணும் படிக்கட்டு இருந்தது. இங்கே இங்கே இருக்கு. என்னது? யாருக்கு தெரியும்? கல்யாணி, அங்க என்ன சத்தம் வருது? இங்க எதுவும் இல்ல. ஹலோ, கடவுளே. இது என்னடா? அது அவனோட கலாச்சாரம். நல்லதானே காலையில் இப்படி கேட்கறது? ஆச்சாரம்லாம் நல்லதுதான். ஆனா இந்த மாதிரி இருக்குன்னா முன்னாடியே சொல்லணும். சொல்டா போடா. ஒரு மனுஷனை நிம்மதியா தூங்க விடாம பண்ணிட்டு. என்னப்பா ஏதோ சொல்றாங்களே? அது அவங்க மறுபடி சாமி கும்பிடுறாங்க. உங்களுக்கு கேட்டுச்சா? எப்படி இல்ல? துணி எல்லாம் வேற வாங்கிக்கலாமா? மகளே, உனக்கு என்ன வேணும்னாலும் பிஜிஸோட போய் வாங்கிட்டு வந்துரு, சரியா? நேத்து கூட்டமா இருக்கிறதுனால யார்கிட்டயும் பேச முடியலல்ல.
இன்னைக்கு சுயஉதவி குழு மீட்டிங் இருக்கு. நாமளும் அங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆ எனக்கு வேண்டாம். அவ கழுத்துல காதலியும் ஒன்றும் இல்லை. எங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போவ? நீ உன் செயினை ஒரு வாட்டி கொடு. அது வேண்டாமா? வேணும். நகை எல்லாமே அவ வீட்டிலேயே வச்சுட்டு வந்திருக்கா போல இருக்கு. அதனால தான் உன் செயினை ஒரு வாட்டி கொடு. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆகும்லம்மா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐயோ, நீ அந்த செயின் அவத்த ஒரு வாட்டி கொடு. இவங்க வேற. அண்ணி, இந்தாங்க செயின். இந்தாங்க. வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. நான் அதை போட மாட்டேன். ம். ஐயோ, அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்னடி கொடுக்காம போட்டுக்கிற? விடுமா, பார்த்துக்கலாம். இருந்தாலும் செக்ரட்டரி வனஜா ஒரு கெட்டிக்காரி தான். தனியால நின்று அவனோட கல்யாணத்தையே நடத்திட்ட பத்தியா? ஆமா, இந்த விஜேஷ்க்கு எப்படி இப்படி ஒரு அழகான பொண்ணு கிடைச்சது? நம்ம காலனில ரொம்ப அழகான பொண்ணு நம்ம ஜிஷா தானே. எல்லாரும் சொல்றாங்க அவ பேக்க கொஞ்சம் பார்க்கணும்னு. அட கடவுளே, அது இல்ல, அவளோட முடி. நம்ம ஊர்ல எவ்வளவு ஆம்பளை பசங்க இருக்காங்க. கவர்மெண்ட் வேலை இல்லைன்னு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம விஜேஷ்க்கு சூப்பரா ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சு. இல்ல ஜிஷா? எனக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு லாட்டரி டிக்கெட் கிடைச்ச மாதிரி தான். யார் வராங்க? இவங்க கிட்ட பார்த்து பேசணும் நீ. நல்லா தூங்குனியா? அவ சொல்றது உனக்கு புரியுதா? அன்னைக்கு தமிழ் பேசினா நல்லா புரியும். ஓ, என்ன பபிதா, இப்படி ஒரு பொண்ணு இருக்கையில உன் தம்பி ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தா. எவ்வளவு பணம் இதுக்காக செலவு பண்ணிருப்பான். ஆமா ஆமா, அது அவனோட அம்மாக்கு பைத்தியம் தான். இது என்ன வெள்ளை சாரி கட்டி இருக்கு? பபிதா, ஆ, அங்க வெட்டி பேசி பேசிட்டு இருக்காம இங்க வா. ஆ. நான் வரேன்க்கா. வாங்க நீ. வரேன். என்ன இன்னுமா சோறு வைக்கல? நாம சொன்னது விஜேஷுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சரி, இது எவ்வளவு நாளைக்கு போகிறதுன்னு பாப்போம். அக்கா, இது எவ்வளோ? அங்க உட்காரு. இது 998. இது முந்தானே. இது கம்மியா இருக்காது. இது அதோட பிளவுஸ் பீஸ். கீதா, நம்ம ஃப்ரெண்டு தான், நல்லதை மட்டும் கொடு. இத பார்த்தா நல்லதா தெரியலையா? என்ன நீங்க? நமக்கு தெரிஞ்சவங்க தானே. அக்கா, அந்த பிங்க் சாரி எடுங்க. இதையும் பார்த்துட்டு அந்த பக்கமா வாங்க. கிடைக்கும். இதை பாரு, நல்லா நிமிஷம். எதுவும் பயப்படாத. நான் தெரியாம பார்த்துக்கிட்டேன். ஆமாமா, டிஸ்கவுண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும். இது என்ன இல்ல வெள்ளை கலர்ல எடுத்து வச்சிருக்கீங்க? எனக்கு இதுதான் பிடிக்கும். அது இல்ல, காசு கொடுத்து இல்ல வெள்ளை கலர்ல எடுத்து வைக்கிறீங்கன்னா பைத்தியமா? எனக்கு இது போதும். எதுவா இருந்தாலும் ஓகே. அக்கா, இதுக்கு மேட்சா ஸ்கர்ட் எடுங்க. ரெகுலர் போதும்ல. போதும். அக்கா, பிராவும் எடுங்க. எந்த சைஸ் வேணும்? தெரியாது. பேட் உள்ளது வேணுமா? இது ஓகேவா? அக்கா, 32 போதும். அவங்களுக்கு தெரியாது. எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் எனக்கு வேண்டாம். இதெல்லாம் முன்ன பின்ன பார்க்காத மாதிரி பேசுறீங்க. எங்க ஊர்ல வேற மாதிரி சேலை கட்டுவோம். இது 2022ஆம் வருஷம். ஒவ்வொரு கம்பெனியும் ஜெட்டிக்கும் பாடிக்கும் எவ்வளவு மாடல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க இன்னும் பழைய காலத்துல இருக்கீங்க. வாங்க அக்கா, அதெல்லாம் எடுத்து வச்சிருங்க.